கத்தரிக்காய் வழங்கியதால் 10,000 ரூபாய் நேரடி அபராதம். வைரலான வீடியோவால் அதிரடி எடுத்த வனத்துறையினர். சுற்றுலா பயணிகளை எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்திய வனத்துறை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில கடந்த சில வருடங்களாவே வனப்பகுதியை விட்டு வெளியே வரக்கூடிய காட்டெருமைகள் கூட்டம் கூட்டமா நகர்பகுதியில உலா வரதும் குடியிருப்பு பகுதிகள்ல முகாமிடுறதும் வாடிக்கையா இருக்கு. இந்த நிலையில தான் குடியிருப்பு பகுதிகள்ல காட்டெருமை முகாமிடக்கூடிய இடங்கள்ல ஒன்னான நட்சத்திர ஏரி பக்கத்துல கங்கா காம்பவுண்ட்னு ஒரு குடியிருப்பு பகுதி ஒண்ணு இருக்கு. இந்த பகுதிக்கு காட்டெருமைகள் அடிக்கடி வந்துட்டு போறது வாடிக்கையாவும் இருந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த குடியிருப்பு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் தங்கும் விடுதியில அருப்புக்கோட்டையை சேர்ந்த கிதியோன், கமுதியை சேர்ந்த கார்த்திக்னு 2 பேரும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த தனியார் தங்கும் விடுதிக்கு வந்த ஒற்றை காட்டெருமைக்கு கேரட் கொடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி இருக்கு. இந்த நிலையில தான் வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காட்டெருமைக்கு கேரட் கொடுத்த கிதியோன், கார்த்திக் 2 பேருக்குமே 5,000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி வனவிலங்குகளுக்கு யாரும் உணவு வழங்க வேண்டாம் அப்படின்னும் சில நேரங்கள்ல வனவிலங்குகள் தாக்கக்கூடிய சூழலும் இருப்பதா வனத்துறையினர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சுற்றுலா பயணிகள் யாரும் காட்டெருமை வரக்கூடிய நேரங்கள்ல செல்ஃபி எடுக்கவோ உணவு கொடுக்கவோ கூடாதுன்னு சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அறிவுறுத்தி இருக்காங்க. எந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.